தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிறப்பு சொல்லியிருக்கிறார்கள். சொர்க்கத்துடைய 8 கதவுகளும் திறக்கப்படும், நரகத்துடைய 7 வாசல்களும் மூடப்படும். என்ன அர்த்தம்? நம்ம எந்த அமல் செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இஹ்லாஸான முறையில் இருந்தால் நமக்கு கூலி சொர்க்கத்தில் கொடுப்பான். நம்ம எந்த பாவத்தை செய்தாலும் அதற்கு அவகாசம் கொடுத்து பாவத்தை மன்னித்து விடுவான். அப்ப அந்த ரமலானை அடைய வேண்டும் என்ற நோக்கம் நம்ம எல்லோருக்கும் இருக்க வேண்டும். நம்மளுடைய பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை இருக்க வேண்டும்? யா அல்லாஹ், இந்த ரமலானை எப்படியாவது அடைந்து இந்த ரமலானில் அதிகமாக நல்ல இபாதத் செய்யக்கூடிய, அதுவும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை யா அல்லாஹ் எனக்கு கொடு அப்படின்னு நம்மளுடைய பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக கேட்கணும். அதே போல பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய, சோதனையில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்களுக்கு என்ன வாழ்க்கை என்று தெரியாமல் இருக்கிறார்கள். எல்லா கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை வீடியோக்கள் பார்த்தாலும், அந்த அளவுக்கு ஒரு கவலையாக இருந்தாலும் அத்தனை வீடுகளிலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? பசிப்பட்டினியோடு இருக்காங்க. எல்லாம் லைன்ல இருந்து சாப்பாடு வாங்குறாங்க. கடைசியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம அப்படியே சந்தோஷத்தோடு அங்க சிரிச்ச முகத்தோடு பின்னாடி வராங்க. இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்த சோதனை. குர்ஆனுடைய வசனத்தை படித்து அப்படியே வராங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் வானத்தை பார்த்து யா ரப்பி அழுது கொண்டிருக்கிறார்கள். சிறிய சிறிய பிள்ளைகள் எல்லாம் கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் அந்த நேரத்தில் வெறும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறார்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, கண்ணுக்கு முன்னால பிள்ளை மௌத்தாக இருக்கிறான். பாசமாக ஊட்டி வளர்த்த ஒரு மகன் என்னுடைய கண்களுக்கு முன்னால் ஜனாசாவில் இருக்கின்றான். என்ன நிலைமை இருக்கும்? அந்த நேரத்திலும் அவர்கள் கண்கள் கலங்காம இருந்தாலும் அவருடைய வார்த்தை என்ன இருக்கிறது? எல்லா கஷ்டம் இருந்தாலும் சரி, ஒரே வார்த்தை தான், ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், வநிஅமல் வக்கீல், அவன் பொறுப்பாளன், மிக மிக சிறந்த பொறுப்பாளன் அவன்தான். அப்ப அந்த ஈமான் நம்ம கிட்ட இருக்குதா? நமக்கு கொஞ்சம் சோதனை வந்தா போதும், அல்லாஹ்வை ஏச ஆரம்பிச்சிருவோம். இந்த ஊர்ல நான் தான் கிடைச்சேன், போட்டு என்னையும் அதிகமா வருத்தி எடுக்கிறது, என்னதான் அதிகமா சோதிக்கிறது, நான் என்ன பாவத்தை செஞ்சேனோ தெரியல, நான் தான் கிடைச்சேன் அல்லாஹ்க்கு. நவுது பில்லாஹ், அல்லாஹ்வை ஏசக்கூடிய, அல்லாஹ்வை திட்டக்கூடிய, தவறான வார்த்தை பேசக்கூடிய மனிதர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஆனால் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை பாருங்கள். எந்த நிலைமை இருந்தாலும்